வணக்கம். லிட்ரேச்சர் சம்மரி சேனலில் லிட்ரரி தியரிஸ் ஆஃப்டர் வேர்ல்டு வார் II நம்ம பார்த்துட்ருக்கோம். ஏற்கனவே ஒரு வீடியோவில் ஃபர்ஸ்ட் 10 தியரிஸ் நம்ம கவர் பண்ணிட்டோம். இப்போ இந்த வீடியோ அந்த வீடியோவோட கண்டினியூஷன். ஸோ இதில் அடுத்த 10 தியரிஸ் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பிக்க போகிறது குயர் தியரி. ஸோ ஆஃப்டர் வேர்ல்டு வார் II நம்ம அதிகமாக பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாம் நிறையா இருந்தது. ஸோ குயர் தியரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா LGBTQ அவங்களோட எக்ஸ்பீரியன்சஸ்லேருந்து இந்த டெக்ஸ்ட் எல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணுறது, அதுதான் குயர் தியரி. ஸோ ஜெண்டர் அண்ட் செக்ஷுவல் ஐடென்டிட்டி அதிகமாக இதில் நம்ம பேசியிருப்போம். ஸோ இது எதனால் வந்துச்சு அப்படின்னா இந்த LGBT ஆக்டிவிட்டிசம் அண்ட் ஃபெமினிஸ்ட் தாட்லாம் அதிகமாக ஆக இந்த குயர் தியரி வந்துச்சு. குயர் டெக்ஸ்ட் எல்லாம் வரவும் அது பற்றின கேரக்டர்ஸ் எல்லாம் வரவும் நமக்கு இந்த மாதிரி தியரிஸ் எல்லாம் வந்துச்சு. ஸோ ஜெண்டர் பற்றியும் செக்ஷுவாலிட்டி பற்றி அதிகமாக பேசுகிற இந்த கண்டென்ட் தான் குயர் தியரியில் வரும். இதோட முக்கியமான ப்ரொபகேண்டிஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜுடித் பட்லர், ஈவ் கொசாவ்ஸ்கி, செட்ரிக் அண்ட் மைக்கேல் ஃபோக்கோ. ஸோ இவங்க 3 பேரும் இம்பார்ட்டன்ட் ப்ரொபகேண்டிஸ்ட். ஸோ இதுலேயும் கீ டேர்ம்ஸ் நமக்கு ரிப்பீட் ஆகுது, எங்கன்னு நீங்களே கண்டுபிடிங்க. பெர்ஃபார்மட்டிவிட்டி, அப்புறம் ஹெட்ரோநார்மேட்டிவிட்டி, இது மைக்கேல் ஃபோக்கோவோடது. குயர் பெர்ஃபார்மேட்டிவிட்டி, இது செட்ரிக்கோடது. ஸோ 3 டேர்ம்ஸ் இருக்குது, எல்லாமே கிட்டத்தட்ட கனெக்ட் ஆகிருக்கு பாருங்கள். பெர்ஃபார்மேட்டிவிட்டி, ஹெட்ரோநார்மேட்டிவிட்டி, குயர் பெர்ஃபார்மேட்டிவிட்டி. ஸோ 3 டேர்ம்ஸு. மேஜர் ஒர்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜெண்டர் ட்ரபிள் பை ஜுடித் பட்லர், அது ரொம்ப ஃபேமஸான ஒரு ஒர்க். எபிஸ்டமாலஜி ஆஃப் த கிளாசெட், அது செட்ஜ்விக்கோட ஒரு ஃபேமஸான ஒரு ஒர்க். த ஹிஸ்ட்ரி ஆஃப் செக்ஷுவாலிட்டி, இது மைக்கேல் ஃபூக்கோவோட ஒரு ஃபேமஸான ஒர்க். ஸோ இதெல்லாம் குயர் தியரி எடுத்து நீங்கள் சப்போஸ் நீங்கள் உங்களோட ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த புக்ஸ் எல்லாம் போய் படிங்க. எக்ஸாம்பிள் ஒர்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்லாண்டோ பை வர்ஜீனியா வுல்ஃப், ஜியோவானிஸ் ரூம் பை ஜேம்ஸ் பால்ட்வின், ஃபன் ஹோம் பை ஆலிசன் பெச்டல். ஸோ இதெல்லாம் குயர் தியரி வர மாதிரி இருக்கிற ஃபிக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் தியரி பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் ஹியூமனிட்டிஸ். ஸோ இது இப்போ ரீசண்டான தியரி. அதாவது கம்ப்யூட்டர்ஸ், டெக்னாலஜி இதெல்லாம் எப்படி நம்ம யூஸ் பண்ணி லிட்ரேச்சர், ஆர்ட், ஹிஸ்ட்ரி இதெல்லாம் புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற அந்த விஷயங்கள் தான் டிஜிட்டல் ஹியூமனிட்டிஸ் அப்படிங்கிற தியரியில் வருது. இந்த டிஜிட்டல் ஐட்டம்ஸ் மூலிமா நம்ம பழைய லிட்ரேச்சரையோ, ஆர்ட்டையோ, பெயிண்டிங்ஸையோ இல்லை ஹிஸ்ட்ரியோ நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, இதுதான் டிஜிட்டல் ஹியூமனிட்டிஸ். ஸோ யாரெல்லாம் இதில் முக்கியமான ப்ரொபகேண்டிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோஹானா ட்ரக்கர், லெவ் மனோவிச் அண்ட் ஃப்ராங்கோ மொரட்டி. ஸோ இவங்க எல்லாம் தான் முக்கியமான பீப்புள் இந்த டிஜிட்டல் ஹியூமனிட்டிஸ் தியரிஸ் வர்றது அதிகமாக வர்றதுக்கு. ஸோ கீ டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஆர்ச்சிவ். ஸோ இது முக்கியமான ஒரு டேர்ம். இது யார் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஃப்ராங்கோ மொரட்டி யூஸ் பண்ணியிருக்காரு. டெக்ஸ்ட் அனாலிசிஸ், இது யார் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா லெவ் மனோவிச். ஸோ இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டேட்டா விஷுவலைசேஷன், இது யோஹானா ட்ரக்கர். ஸோ இதெல்லாம் முக்கியமான டேர்ம்ஸ். திரும்ப சொல்கிறேன், டிஜிட்டல் ஆர்ச்சிவ், டெக்ஸ்ட் அனாலிசிஸ் அண்ட் டேட்டா விஷுவலைசேஷன். ஸோ மேஜர் ஒர்க்ஸ் எல்லாம் என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஃப்ஸ், மேப்ஸ், ட்ரீஸ், அப்ட்ராக்ட் மாடல்ஸ் ஃபார் லிட்ரரி ஹிஸ்ட்ரி. இது ஃப்ராங்கோ மொரட்டியோட ஒரு புக்கு. ஸோ டிஜிட்டல் ஹியூமனிட்டிஸில் நீங்கள் ரிசர்ச் பண்ணுறதா இருந்தீங்கன்னா இந்த புக்ஸ் எல்லாம் கண்டிப்பாக படிங்க. த லாங்குவேஜ் ஆஃப் நியூ மீடியா பை லெவ் மனோவிச் and SpecLab, Digital Aesthetics and Projects in Speculative Computing by Johanna Drucker. ஸோ இதெல்லாம் முக்கியமான புக்ஸு நம்ம டிஜிட்டல் ஹியூமனிட்டிஸில். அப்புறம் எக்ஸாம்பிள் ஒர்க்ஸ் என்னென்ன ஒர்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷுவலைசிங் ஜாய்ஸஸ் யுலிசஸ், இது a computer program that helps researchers understand James Joyce's book Ulysses better. ஸோ இது ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமாக யுலிசஸ், நம்ம ஜேம்ஸ் ஜாய்ஸ் எழுதின அந்த யுலிசஸ் டெக்ஸ்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுமாமா. அதே மாதிரி மேப்பிங் லண்டன்ஸ் லிட்ரரி ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது, இட் இஸ் அ கூல் மேப் தட் ஷோஸ் வேர் ஃபேமஸ் ரைட்டர்ஸ் லிவ்ட் அண்ட் ஒர்க்ட் இன் லண்டன் த்ரூ அவுட் ஹிஸ்ட்ரி. ஸோ இது ஒன்று. ஆர்ச்சிவ் ஆஃப் ஆர் ஓன்,
இது வந்து என்னன்னா ஒரு வெப்சைட்டு வேர் பீப்புள் கேன் ரீட் அண்ட் ரைட் ஃபேன் ஃபிக்ஷன் அபவுட் தேர் ஃபேவரட் புக்ஸ் அண்ட் மூவிஸ். ஸோ ஃபேன் ஃபிக்ஷன் எழுதணும் அப்படின்னா ஆர்ச்சிவ் ஆஃப் ஆர் ஓன் அப்படிங்கிற இந்த வெப்சைட்டுக்கு போகலாம். ஸோ இதுதான் வந்து டிஜிட்டல் ஹியூமனிட்டிஸ் தியரி. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற தியரி வந்து போஸ்ட் ஹியூமனிசம். ஸோ போஸ்ட் ஹியூமனிசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த உலகம் அப்படிங்கிறது ஹியூமன் பீயிங்ஸ்க்கு மட்டும் கிடையாது, ஹியூமன் பீயிங்ஸை தாண்டி நிறையா உயிரினங்கள் வாழுது இல்லையா, அவங்களுக்கும் இந்த உலகம் வந்து சொந்தமானது. அவங்களும் வந்து இந்த உலகத்தில் வந்து வாழ்கிறாங்க. தே டோன்ட் எக்ஸிஸ்ட், அவங்க வந்து வாழ்கிறாங்க. அவங்களுக்கும் வந்து இந்த உலகத்தோட அந்த சரி பங்கு இருக்குது அப்படின்னு பேசுகிறது தான் வந்து போஸ்ட் ஹியூமனிசம். அனிமல்ஸ், ரோபோட்ஸ், நேச்சர் எல்லாத்துக்கும் அதோட பங்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறது. ஹியூமன்ஸ் மட்டுமே வந்து இம்பார்ட்டண்ட்டான பீப்புள் கிடையாது. அனிமல்ஸ், பிளான்ட்ஸ், ரோபோட்ஸ் எல்லாத்துக்கும் தாட்ஸ் இருக்குது, ஃபீலிங்ஸ் இருக்குது. அந்த மாதிரி விஷயங்கள் சொல்கிறது தான் வந்து போஸ்ட் ஹியூமனிசம். ஸோ யாரெல்லாம் வந்து போஸ்ட் ஹியூமனிசம் பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோனா ஹாரவே, கேத்ரின் ஹைல்ஸ், Donna Haraway, Catherine Hales and Rosie Braidotti. ஸோ இவங்க 3 பேரும் முக்கியமான ப்ரொபகேண்டிஸ்ட். அடுத்தது கீ டேர்ம்ஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, சைபார்க் அப்படிங்கிறது ஒரு கீ டேர்ம். இது வந்து டோனா ஹாரவே யூஸ் பண்ணியிருக்காங்க. டெக்னோஜெனிசிஸ் இது வந்து ஒரு கீ டேர்ம். இது வந்து கேத்ரின் ஹேல்ஸ் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நொமேடிக் சப்ஜெக்டிவிட்டி இது வந்து ரோசி அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 3 முக்கியமான கீ டேர்ம்ஸ், சைபார்க், டெக்னோஜெனிசிஸ் அண்ட் நொமேடிக் சப்ஜெக்டிவிட்டி. ஸோ இது 3 முக்கியமான டேர்ம்ஸ். ஸோ மேஜர் ஒர்க்ஸ் எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சைபார்க் மேனிஃபெஸ்டோ அப்படிங்கிறது டோனா ஹாரவேயோட ஒரு ஒர்க். அதுக்கப்புறம் how we became post-human, virtual bodies in cybernetics, literature and informatics by Catherine Hales. இவங்களது the post-human by Rosie Braidotti. ஸோ இவங்களது இது 3 வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்ஸு. ஸோ முக்கியமான எக்ஸாம்பிள் ஒர்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ போஸ்ட் ஹியூமனிசம் எங்கே வந்து நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, நியூரோமான்சர் அப்படின்னு வில்லியம் கிப்சனோட ஒரு டெக்ஸ்ட் இருக்குது, அதில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதில் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ புக் அபவுட் அ ஃபியூச்சர் வேர் ஹியூமன்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் ஆல்மோஸ்ட் த சேம் திங். ஸோ அந்த மாதிரி ஒரு புக் வந்து எழுதியிருக்காரு வில்லியம் கிப்சன். நெக்ஸ்ட்டு பிளேட் ரன்னர் அப்படின்ற ஒரு படம் இருக்குது இல்லையா, அது ரிட்லி ஸ்காட் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அந்த படத்துலேயே அப்படி தான் ஹியூமன்ஸும் ரோபோஸும் வந்து ஒரே சிட்டியில் ஒன்றா வந்து வாழ்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் ஆரிக்ஸ் அண்ட் கிரேக் இது வந்து மார்கரெட் ஆட்வுடோட ஒரு ஸ்டோரி. ஸோ இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் இன்ஜினியரிங் வந்து எல்லாத்தையும் வந்து மாற்றிடுது. ஹியூமன்ஸும் அகெயின் தே ஆர் லிவிங் டுகெதர் வித் அதர் humans aren't the only intelligent beings anymore. So the robots are also dominating. So இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் தான் வந்து போஸ்ட் ஹியூமனிசம். ஸோ போஸ்ட் ஹியூமனிசம்ன்றது ஒரு நியூ ரிசர்ச் ஏரியா. இட் இஸ் அ நியூ ரிசர்ச் ஏரியா, அப்கமிங் ரிசர்ச் ஏரியா. இதில் வந்து நிறைய நீங்கள் ரிசர்ச் வந்து பண்ணலாம். நெக்ஸ்ட்டு காக்னிட்டிவ் லிட்ரரி தியரி. ஸோ காக்னிட்டிவ் லிட்ரரி தியரி அப்படின்னா, எப்படி நம்ம வந்து இப்போ இது டிஜிட்டல் ஹியூமனிட்டிஸில் டிஜிட்டல் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணி எப்படி நம்ம லிட்ரேச்சரை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறோமோ, அதே மாதிரி இது சயின்ஸை யூஸ் பண்ணி நம்ம பிரெயின் எப்படி வந்து வேலை செய்யுது. காக்னிட்டிவ் தியரி அப்படின்னாலே நம்ம பிரெயினோட ஃபங்க்ஷன் அண்ட் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ காக்னிஷன் இஸ் ஆல் அபவுட் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இந்த பிரெயின் வந்து நம்ம புக்கு படிக்கும்போது எப்படி வேலை செய்கிறது, அதையெல்லாம் நம்ம எமோஷன்ஸை வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறோம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பேசுகிறதா, சயின்ஸை வச்சு பேசுகிறதா வந்து காக்னிட்டிவ் லிட்ரரி தியரி. ஸோ இது வந்து பீப்புள் தே வாண்டட் டு நோ மோர் அபவுட் வை ஸ்டோரி மேக்கர்ஸ் ஃபீல் ஹாப்பி ஆர் சேட் ஆர் ஸ்கேட். நம்ம பிரெயின்ஸில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அந்த விஷயத்தை வந்து கிண்டில் பண்ணும்போது இந்த ஹாப்பினஸ், சேட்னஸ், ஆங்கர் இதெல்லாம் வந்து வருது. அது என்ன அப்படின்றத வந்து ஆராய்ச்சி பண்ணுறது. ஸோ காக்னிட்டிவ் லிட்ரரி தியரி வந்து ஃபுல்லாகவே இந்த ப்ராசஸை பற்றின ஒரு ஆராய்ச்சி. ஓகே, ஸோ யாரெல்லாம் வந்து ப்ரொபகேண்டிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லீசா சன்ஷைன், ஆலன் ரிச்சர்ட்சன் அண்ட் மார்க் டர்னர். ஸோ இவங்கெல்லாம் வந்து இந்த தியரியோட ப்ரொபகேண்டிஸ்ட். இந்த தியரியோட முக்கியமான கீ டேர்ம்ஸ்னா தியரி ஆஃப் மைண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது, எம்பாடிட் காக்னிஷன் அண்ட் மென்டல் சிமுலேஷன். இது 3 வந்து கீ டேர்ம்ஸ். ஸோ தியரி ஆஃப் மைண்ட் பை லீசா சன்ஷைன்,
embodied cognition by Mark Turner and mental simulation. ஸோ இந்த 3 கீ டேர்ம்ஸ் இருக்குது. மேஜர் ஒர்க்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா why we read fiction, theory of mind and the novel, the literary mind, the origins of thought and language, literature, science and new humanities by Alan Richardson. ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமான ஒர்க்ஸ். ஸோ எக்ஸாம்பிள் ஒர்க்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு த லைட் ஹவுஸ் பை வர்ஜீனியா உல்ஃப். இது வந்து ஒரு 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 ஆர்டிஸ்டோட அந்த மைண்டோட ப்ராசஸ் பற்றி பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ டு த லைட் ஹவுஸ் ஒவ்வொரு கேரக்டரோட ஃபீலிங் என்ன, ஒவ்வொரு கேரக்டரும் என்ன ஃபீல் பண்ணுது, என்ன நினைக்குது அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் பேசுகிற மாதிரி இருக்கும். டு த லைட் ஹவுஸ் பை வர்ஜீனியா உல்ஃப் இந்த நாவலும் த சவுண்ட் அண்ட் த ஃபியூரி பை வில்லியம் ஃபாக்னரும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காக்னிட்டிவ் லிட்ரரி தியரி வந்து நீங்கள் அதிகமாக அப்ளை பண்ணி பார்க்க முடியும். நெக்ஸ்ட் நம்மளோட தியரி பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்ரோஃபியூச்சரிசம். ஸோ ஆஃப்ரோஃபியூச்சரிசம் அப்படின்னா ஸோ பிளாக் பீப்புள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஹீரோஸாகவும் இன்வென்டர்ஸாகவும் லீடர்ஸாகவும் ஃப்யூச்சர் ஸ்டோரியில் வர மாதிரி இருக்கிறது தான் வந்து ஆஃப்ரோஃபியூச்சரிசம். அவங்களெல்லாம் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கிற டெக்ஸ்டெல்லாம் வந்து ஆஃப்ரோஃபியூச்சரிசமில் வரும். ஸோ யாரெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் ப்ரொபகேண்டஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டேவியா பட்லர், சாமுவல் ஆர் டெலனி அண்ட் நாலோ ஹாப்கின்சன். ஸோ இவங்க 3 பேரும் வந்து முக்கியமான ப்ரொபகேண்டஸ். ஸோ இதில் என்னெல்லாம் வந்து டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயஸ்போரா, ஆக்டேவியா பட்லரோட டேர்ம் டயஸ்போரா, பேன் ஆஃப்ரிக்கானிசம் பை சாமுவல் ஆர் டெலனி, ஆஃப்ரோஃபியூச்சரிஸ்ட் ஏஸ்தெட்டிக்ஸ் பை நாலோ ஹாப்கின்சன். ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட்டான டேர்ம்ஸ். மேஜர் ஒர்க்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிண்ட்ரெட் பை ஆக்டேவியா பட்லர், டால்கிரென் பை டெலனி, மிட்நைட் ராபர் பை நாலோ ஹாப்கின்சன். ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்ஸ். எக்ஸாம்பிள் ஒர்க்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் பேந்தர் அப்படிங்கிற படம் வந்து எடுத்துக்கலாம். இது வந்து ரியான் காங்லர் அவங்க வந்து டைரக்ட் பண்ண படம். இட் இஸ் அ சூப்பர் ஹீரோ மூவி தட் செலிப்ரேட்ஸ் ஆஃப்ரிக்கன் கல்ச்சர் and imagines a futuristic African nation. ஸோ ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் ஆஃப்ரிக்கன் நேஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த பிளாக் பேந்தர் மூவி வந்து இதில் ஒரு எக்ஸாம்பிளாக வந்து சொல்லலாம். நீங்கள் மற்ற ஒர்க்ஸ் கூட எடுத்து ஆஃப்ரோஃபியூச்சரிசம் வந்து வச்சு நீங்கள் பண்ணலாம். ஸோ இட் இஸ் ஆல்சோ அனதர் எமர்ஜிங் தியரி. நெக்ஸ்ட் தியரி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா குயர் ஆஃப் கலர் கிரிட்டிக். ஸோ இதுதான் வந்து நெக்ஸ்ட் தியரி. இதில் கலர்டு பீப்புள் அவங்களுக்கு குயராக அவங்க வந்து ஒரு குயராக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது, என்னென்ன அவங்களோட எக்ஸ்பீரியன்சஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றின ஸ்டோரிஸ். அதாவது ரேஸ், எத்னிசிட்டி அண்ட் செக்ஷுவாலிட்டி எல்லாமே இன்டர்செக்ட் ஆகிற ஒரு ஸ்டோரி டெல்லிங் மாதிரி வந்து இது இருக்கும். ஸோ குயர் பீப்புள் வந்து சப்போஸ் அவங்க வந்து ஒரு ரேஷியலோ ஒரு எத்னிக் மைனாரிட்டி குரூப்பில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான சேலஞ்சஸ் இருக்குது, என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது, என்ன மாதிரியான பெர்ஸ்பெக்டிவில் அவங்க வந்து இந்த உலகத்தை வந்து பார்க்குறாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து பேசுகிறதான் குயர் ஆஃப் கலர் கிரிட்டிக். ஸோ இந்த தியரியோட முக்கியமான ப்ரொபகேண்டஸ் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோஸ் எஸ்தான்பன் முனோஸ், சந்தன் ரெட்டி அண்ட் ராட்ரிக் ஃபெர்கியூசன். ஸோ இவங்கெல்லாம் வந்து முக்கியமான ப்ரொபகேண்டஸ். கீ டேர்ம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா குயர் டயஸ்போரா. இது வந்து யோஸ் எஸ்திபான் முனோஸ் அப்படிங்கிறவர் வந்து இது சொல்கிறாரு இந்த டேர்ம் குயர் டயஸ்போரா. அண்ட் இன்டர்செக்ஷனாலிட்டி இது வந்து சந்தன் ரெட்டி. ரேஷியலைஸ்டு குயர்னஸ் இது வந்து இந்த டேர்ம் யாருன்னா ராட்ரிக் ஃபெர்கியூசன். ஸோ இது மூணுமே வந்து இம்பார்ட்டண்ட்டான டேர்ம்ஸ். குயர் டயஸ்போரா, இன்டர்செக்ஷனாலிட்டி, ரேஷியலைஸ்டு குயர்னஸ். ஸோ மேஜர் ஒர்க்ஸ் இந்த குயர் ஆஃப் கலர் கிரிட்டிக் இந்த தியரியில் மேஜர் ஒர்க்ஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்ஐடென்டிஃபிகேஷன்ஸ், குயர்ஸ் ஆஃப் கலர் அண்ட் த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிற இந்த ஒர்க் அவங்க முனோஸ்து. அடுத்தது ஃப்ரீடம் வித் வயலன்ஸ், ரேஸ், செக்ஷுவாலிட்டி அண்ட் த யூஎஸ் ஸ்டேட். இது வந்து சந்தன் ரெட்டி அவங்களோட ஒர்க். இது aberrations in black towards a queer of color critic.
ஸோ இது வந்து ராட்ரிக் ஃபெர்கியூசன் அவங்களது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இயர் ஆஃப் பப்ளிகேஷன் ரொம்ப ரீசன்ட். ஸோ இதுவும் வந்து ஒரு எமர்ஜிங்கான ஒரு ஏரியா. ஸோ ஸ்காலர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் ஒர்க் வந்து ஜியோவானிஸ் ரூம் பை ஜேம்ஸ் பால்ட்வின், ஹவு டு ரைட் அன் ஆட்டோபயோகிராஃபிக்கல் நாவல் பை அலெக்சாண்டர் சி, ப்ரவுன் கேர்ள்ஸ் அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸ். இது வந்து இதுவும் வந்து இந்த விமன் ஆஃப் கலர் அவங்களோட அந்த குயர் எக்ஸ்பீரியன்ஸஸை வந்து பற்றி பேசுகிற மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் வந்து எக்ஸாம்பிள்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற தியரி கல்ச்சுரல் மெட்டீரியலிசம். இந்த தியரி பார்த்தீங்கன்னா மார்க்சிஸ்ட் லிட்ரரி தியரியோட ஒரு அங்கமாக தான் இருந்தது. ஸோ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் லிட்ரேச்சர் அண்ட் சொசைட்டி. ஸோ கல்ச்சுரல் மெட்டீரியலிசம் அப்படின்னா எப்படி வந்து ரேஸ், கிளாஸ், பவர் டைனமிக்ஸ் இது எல்லாமே வந்து ஒரு லிட்ரரி டெக்ஸ்ட்டும் அதோட இன்டர்பிரிட்டேஷனையும் வந்து இம்பேக்ட் பண்ணுது அப்படிங்கிற விஷயங்கள் பேசுகிறது தான் வந்து கல்ச்சுரல் மெட்டீரியலிசம். ஸோ யாரெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட்டான பீப்புள் கல்ச்சுரல் மெட்டீரியலிசமில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேமண்ட் வில்லியம்ஸ், டெரி ஈகிள்டன் அண்ட் ஸ்டூவர்ட் ஹால். ஸோ இவங்களாம் வந்து முக்கியமான பீப்புள். மேஜர் ஒர்க்ஸ் வந்து கல்ச்சர் அண்ட் சொசைட்டி by Raymond Williams and literary theory and introduction இது வந்து டெரி ஈகிள்டன். நிறைய பேர் வந்து படிச்சிருப்பீங்க உங்களோட ரிசர்ச்க்கு. என்கோடிங் அண்ட் டீகோடிங் இன் த டெலிவிஷன் டிஸ்கோர்ஸ் இது வந்து ஸ்டூவர்ட் ஹால். ஸோ இந்த ஒர்க்ஸ் எல்லாம் வந்து கல்ச்சுரல் மெட்டீரியலிசமில் முக்கியமான ஒர்க்ஸு. இந்த கல்ச்சுரல் மெட்டீரியலிசம் நம்ம எங்கெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி கிரேப்ஸ் ஆஃப் ராத் பை ஜான் ஸ்டெயின்பர்க், பிலவெட் பை டானி மாரிசன், த வயர் அப்படிங்கிற இந்த டிவி சீரீஸ், டேவிட் சைமனோட டிவி சீரீஸ், அதுலேயும் வந்து நம்ம வந்து இந்த கல்ச்சுரல் மெட்டீரியலிசம் அப்படிங்கிறத நம்ம அப்ளை பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற தியரி வந்து ஸ்பேஷியல் தியரி. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு தியரி. அதாவது ஒரு இடத்தோட ஒரு இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது ஜியாகிரஃபி, ஆர்கிடெக்சர், கல்ச்சுரல் ஸ்டடீஸ். ஸோ இது எல்லாமே சேர்ந்து ஒரு ஸ்பேஷியல் டைமென்ஷன் கொடுக்குது லிட்ரேச்சருக்கு. அதாவது ஒரு செட்டிங், ஒரு லேண்ட்ஸ்கேப், ஒரு ஜியாகிரபிக்கல் ஃபீச்சர் எப்படி அந்த டெக்ஸ்ட்டை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படிங்கிற விஷயங்களை பேசுகிறது தான் வந்து ஸ்பேஷியல் தியரி. ஸோ ஒரு லேண்ட்ஸ்கேப் வந்து எப்படி ஒரு கதையை வந்து இம்பேக்ட் பண்ணுது அப்படிங்கிற விஷயங்களை வந்து பேசுறது ஸ்பேஷியல் தியரி. இந்த ஸ்பேஷியல் தியரியில் முக்கியமான பர்சன்ஸ்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்வர்ட் சோஜா, ஹென்ரி லெஃபபெர் அண்ட் டொரீன் மாசி. ஸோ இவங்களாம் தான் வந்து முக்கியமான பர்சன்ஸ். ஸோ இதில் வந்து தேர்ட் ஸ்பேஸ் அப்படிங்கிற டேர்ம் ரொம்ப பாப்புலர், லிவ்டு ஸ்பேஸ் அண்ட் ஸ்பேஷியல் ஜஸ்டிஸ். ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமான டேர்ம்ஸ், தேர்ட் ஸ்பேஸ், லிவ்டு ஸ்பேஸ் அண்ட் ஸ்பேஷியல் ஜஸ்டிஸ். ஸோ முக்கியமான ஒர்க்ஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஸ்பேஸ் இது வந்து சோஜாவோட ஒர்க்கு. அப்புறம் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஸ்பேஸ் இது வந்து ஹென்ரி அவங்களோட ஒர்க்கு. ஃபார் ஸ்பேஸ் அப்படிங்கிறது டொரீன் மாசி அவங்களோட ஒர்க். ஸோ இதுலேயும் எக்ஸாம்பிள் ஒர்க்ஸ் எல்லாம் என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா மிஸ்ஸஸ் டேலவே. ஸோ மிஸ்ஸஸ் டேலவேல பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கான்செப்ட்ஸ் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அவ்வளோ ஒரு இன்டெப்த்தான ஒரு டெக்ஸ்ட் தான் வந்து மிஸ்ஸஸ் டேலவே. ஸோ மிஸ்ஸஸ் டேலவே அந்த டெக்ஸ்ட்டு இன் த கண்ட்ரி ஆஃப் மென் பை ஹிஷாம் மத்தார். இந்த ஒரு டெக்ஸ்ட்டு சிட்டி ஆஃப் கிளாஸ் பை பால் ஆஸ்டர். ஸோ இந்த டெக்ஸ்ட் எல்லாத்துலேயும் வந்து நீங்கள் ஸ்பேஷியல் தியரிஸ் அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எக்ஸிஸ்டென்ஷியலிசம். ஸோ எக்ஸிஸ்டென்ஷியலிசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைஃப்னா என்ன அப்படின்ற அந்த ஃபிலாசபிக்கல் அப்ரோச் டு லைஃப். நிஜமாலுமே லைஃப்னா என்ன, அதை வந்து எப்படி வாழ்ந்துட்டுருக்கோம், அது நிறைய பேரோட லைஃப் ஸ்டைல் வந்து அவங்க எப்படி வாழ்கிறாங்க. ஸோ நிறைய இந்த ஃபிலோசாபிக்கல் கேள்விகளுக்கு எல்லாம் வந்து பதில் சொல்கிற மாதிரி இருக்கிற அந்த கான்செப்ட் தான் வந்து எக்ஸிஸ்டென்ஷியலிசம். ஸோ இது மெயினாக ப்ரொபகேண்டஸ்லாம் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீன் பால் சார்ட்ரே, ஆல்பர்ட் கேமு அண்ட் ஃப்ரெட்ரிக் நீட்ச். ஸோ இவங்க எல்லாரும் தான் வந்து முக்கியமான பீப்புள். ஸோ இந்த எக்ஸிஸ்டென்ஷியலிசம் வேர்ல்டு வார் 2 முடிஞ்சதுக்கு பிறகு நிறைய வந்து லைஃபே வந்து நிறைய பேருக்கு அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் நிறைய இழப்புகள் வந்து அவங்க சந்திச்சிருக்காங்க. ஸோ லைஃபே வந்து ஒரு கொஸ்டின் மார்க் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு நமக்கே பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் வந்து ஒரு எக்ஸிஸ்டென்ஷியலிசம், ஒரு சர்வைவல்காக வந்து நம்ம இருக்கிற மாதிரியான அந்த விஷயங்கள்.
ஸோ இந்த கீ டேர்ம்ஸ் எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டன்ஸ் ப்ரிசீட்ஸ் எசன்ஸ் அப்படின்னு ஜீன் பால் சார்ட்டர் அவங்களோட ஒரு டேர்ம் இது. எக்ஸிஸ்டன்ஸ் ப்ரிசீட்ஸ் எசன்ஸ். அப்சர்டிட்டி பை ஆல்பர்ட் கேமு. ஆத்தென்டிசிட்டி அப்படிங்கிறது அனதர் இம்பார்ட்டன்ட் ஒரு டேர்ம். ஆங்ஸ்ட் அப்படிங்கிறதும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டேர்ம். நாசியா அப்படிங்கிறதும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான டேர்ம். ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் இன் எக்ஸிஸ்டென்ஷியலிசம். பாருங்கள், எக்ஸிஸ்டன்ஸ் ப்ரிசீட்ஸ் எசன்ஸ், அப்சர்டிட்டி, ஆத்தென்டிசிட்டி, ஆங்ஸ்ட், நாசியா. மேஜர் ஒர்க்ஸ் பீயிங் அண்ட் நத்திங்னஸ் by Jean-Paul Sartre, The Myth of Sisyphus by Albert Camus, Fear and Trembling by Soren Kierkegaard. And example works எல்லாம் பார்த்தீங்கன்னா The Stranger by Albert Camus, No Exit by Jean-Paul Sartre, and Thus Spoke Zarathustra by Friedrich Nietzsche. ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்ஸ், எக்ஸிஸ்டென்ஷியலிசம் அப்படிங்கிற கான்செப்டை அப்ளை பண்ணக்கூடிய ஒர்க்ஸ். ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது ஈகோ கிரிட்டிசிசம். ஸோ ஈகோ கிரிட்டிசிசம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஈகோ கிரிட்டிசிசம் இப்போ ரொம்ப எமர்ஜிங்கான ஒரு ஏரியா. ஸோ நேச்சுரல் வேர்ல்டையும் இந்த பியூட்டிஃபுல் லேண்ட்ஸ்கேப்பையும் பொல்யூஷன்லேருந்து பாதுகாத்து எந்த அளவுக்கு நம்ம வந்து எவ்வளோ சேவ் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயங்கள் எல்லாம் பேசுகிறது தான் ஈகோ கிரிட்டிசிசம். ஸோ பேர்லேயே இருக்குது இக்காலஜியோட கிரிட்டிசிசம். ஸோ எந்த அளவுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து பேசுறது. ஸோ அனிமல்ஸ், நேச்சர், என்விரான்மெண்ட் இது எல்லாத்தையும் வந்து பாதுகாக்கணும் அப்படின்ற கான்செப்ட்ஸில் வர்ற புக்ஸ் இதுதான் வந்து ஈகோ கிரிட்டிசிசமில் ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஸோ ப்ரொபகேண்டிஸ்ட் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாரன்ஸ் புவெல், ஷெரில் கிளாட்ஃபெல்டி அண்ட் டிமத்தி மார்டன். ஸோ இவங்க எல்லாமே வந்து முக்கியமான பீப்புள். ஸோ இதில் முக்கியமான ஒர்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க, அதாவது டேர்ம்ஸ் என்னென்னா நேச்சர் ரைட்டிங். ஸோ இது வந்து பேக் டு தோரு. ஸோ ஹென்ரி டேவிட் தோருவோட நேச்சர் ரைட்டிங் அப்படிங்கிற ஒரு டேர்ம். இக்கலாஜிக்கல் கான்ஷியஸ்னஸ், ரேச்சல் கார்சன் அது வந்து சொல்லியிருக்காங்க. பயோ ரீஜனலிசம் பை கேரி சிண்டர் அண்ட் ஆந்த்ரோபோசீன் பை பால் க்ரூட்சன். இக்கோ ஃபெமினிசம் பை கேரலின் மர்ச்சன்ட். ஸோ இதெல்லாம் வந்து சப்கான்செப்ட். ஸோ இதுவே ஒரு தியரி. ஆக்சுவலி இக்கோ ஃபெமினிசம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு எமர்ஜிங் தியரி. ஸோ நேச்சர் ரைட்டிங், இக்கலாஜிக்கல் கான்ஷியஸ்னஸ், பயோரீஜனலிசம், ஆந்த்ரோபோசீன் அண்ட் ஈகோ ஃபெமினிசம். ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட்டான டேர்ம்ஸ். மேஜர் ஒர்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா த என்விரான்மெண்டல் இமேஜினேஷன் பை லாரன்ஸ் புவெல், ஈகோ கிரிட்டிசிசம் ரீடர் அது வந்து ஷெரில் அவங்களோடது. நெக்ஸ்ட்டு த எக்கலாஜிக்கல் தாட் பை டிமத்தி மார்டன். ஸோ இதெல்லாம் வந்து மேஜர் ஒர்க்ஸு. எக்ஸாம்பிள் ஒர்க்ஸ் பார்த்தீங்கன்னா வால்டன் பை ஹென்ரி டேவிட் தோரு, சைலண்ட் ஸ்ப்ரிங் பை ரேச்சல் கார்சன், த ஓவர் ஸ்டோரி பை ரிச்சர்ட் பவர்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து ஈகோ கிரிட்டிசிசம் தழுவி வர ஒர்க்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து அடுத்த 10 தியரிஸும் வந்து நம்ம பார்த்தாச்சு. ஸோ இந்த தியரி அப்படின்னா என்ன அப்படின்னு இந்த 2 லைனில் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நான் கொடுத்துருக்கேன். த்ரூ அவுட் இந்த லாஸ்ட் 2 ஸ்லைட்ஸில் உங்களுக்கு அதை ஷோ பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் 10 தியரிஸ்க்கும் அடுத்த 10 தியரிஸ்க்கும் ஜஸ்ட் ஒரு 2 லைன்ஸில் சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கோ த்ரூ திஸ்.
ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. உங்கள் சப்போர்ட் மட்டும் எனக்கு இருந்தால் போதும். எனக்கு அப்போ தான் நிறைய படித்து உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு எனக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் வரும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங். தேங்க்யூ.